முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் இன்றைய தேதியில் புதுச்சேரி விரைவு நீதிமன்றம் எதிரி காக்கா என்கின்ற கருணாசுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. மரண தண்டனை என்னன்னா 302 ஈதாசா கொலை குற்ற பிரிவிலையும் 6 செக்ஷன் போக்சோ ஆக்ட் அதில் ஏற்கனவே 3 பிரிவுகளில் அவர் பேரில் இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த இறுதி அறிக்கையில் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கும் சிறுமிய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு இறப்பு ஏற்படுத்துதல் பிரிவிலையும் 12 வயதுக்கு உண்டான சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் உண்டாக்கின பிரிவிலையும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 30/4/2026 அன்று இந்த வழக்கில் காக்கா என்ற கருணாஸ் மட்டும் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதில் 2 குற்றவாளிகள் இருந்த நிலையில் ஒரு குற்றவாளி கடந்த 16/9/2024 அன்று காலாப்பட்டு மத்திய சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதனால் அவர் பேர் உள்ள குற்றங்கள் ஒத்திவைக்கப்பட்டு காக்காஸ் என்ற கருணாஸ் பேர் உள்ள குற்றங்கள் மட்டும் நிலுவையிலிருந்து அது முடிவடைந்த நிலையில தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இல்ல, காலதாமதத்துக்கான காரணம் என்னன்னா, இது முதல்ல ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு. இதுல புதுவையை சேர்ந்த எந்த வழக்கறிஞர்களும் எதிரிக்காக ஆஜராகாத பட்சத்தில் இலவச சட்ட உதவி மையத்தை புதுச்சேரி விரைவு நீதிமன்றம் அணுகி புதுச்சேரியை சார்ந்த 2 வழக்கறிஞர்கள் நியமிச்சது. முதல்ல ஒரு வழக்கறிஞர் நியமிச்சது, அவர் கோர்ட்டில் நான் இதை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்னொரு வழக்கறிஞரை அவர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு வழக்கறிஞரை நியமிச்சது, அவரும் நான் புதுவையை சேர்ந்த வழக்கறிஞர், எங்க மண்ணை சார்ந்த குழந்தைக்கு ஏற்பட்ட கொடூரத்துக்கு நான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராக மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் விழுப்புரத்தை சேர்ந்த சீனியர் வழக்கறிஞர் ஒருவரை இலவச சட்ட உதவி மையம் மூலம் அனுமதிச்சாங்க. அதன் காரணமாக கடந்த 24/11/2024 அன்று தான் இந்த வழக்கு விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2/5/2024 அன்று சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாலும் 26/11/2024 அன்று தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையில் நாங்கள் 54 அரசு தரப்பு சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறோம், 81 டாக்குமெண்ட்டுகளை மார்க் பண்ணியிருக்கிறோம், 37 சான்று பொருட்களை வச்சிருக்கிறோம். சென்சிட்டிவான வழக்குன்றதுனால எதிரி தரப்புக்கும் நேரம் கொடுக்கப்பட்டு வாதம் எல்லா வகையிலையும் வாதம் செய்யப்பட்ட வழக்கோட இறுதி தீர்ப்புக்கான வாதம் 15/4/2024